இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட MDBfixer சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். MDBfixer சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த வீடியோவில் Havells சீலிங் ஃபேன் இது வந்து பார்த்திங்கன்னா பேரிங் போய் ஜாம் ஆனதுங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ரிமூவ் பண்ணி கொண்டாந்துருக்கேன். இது சர்வீஸ் வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீடியோ பிடிச்சி அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கனெக்டரை வந்து கழட்டிடுங்க. கழட்டிட்டு ஒயரை வந்து ஒரு ஃபோட்டோ பிடிச்சிட்டோ அல்லது மார்க் பண்ணிட்டோ நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ பிடிக்கிறது பெஸ்ட்டுங்க. பாருங்கள், கெப்பாசிட்டர் லைன் 2 இருக்கும். காமன் லைனில் ஒயிட் கலர் இருக்குங்க, ரெட்டும் பிளாக்கும் கெப்பாசிட்டர் லைனுங்க. ஒவ்வொரு ஃபேனுக்கும் ஒவ்வொரு டைப்பில் அவங்கவுங்க மெக்கானிக் தகுந்த மாதிரி லைன் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பிண்டில் இருக்கிற ஹோல்ஸ் வழியாக உள்ளே விட்டு ஒயரை வெளியே இழுத்துக்குங்க. ஒயர் காஞ்சி இருந்தால் கொஞ்சம் கவனமாக இழுங்க, கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஃபேனில் இருக்கிற 3 ஸ்க்ரூ பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா பாடிக்கு சென்ட்ரேட்டிங்காக 3 இருக்கும். 6 ஸ்க்ரூ இருக்கிறது ரக்கைக்குங்க. இப்போ இந்த 3 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்பில், அந்த ஃபேனுடைய கேப்பில் ஒரு சின்ன கத்தியை விட்டு கொஞ்சம் கேப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது திருப்பி விட்டு லைட்டாக நெம்புனிங்கன்னா உங்களுக்கு இது ஓப்பன் ஆகுங்க. ஃபேனுடைய பேரிங் சீட்டிங் வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கணுங்க. ரொம்பவுமே டைட் இருந்தால் உங்களுக்கு வந்து காயில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஸ்ப்ரிங்கும் வாசல் எடுத்துடலாம். கீழே இருக்கிற பேரிங்கும் மரங்குதுங்க. சாஃப்ட்டு நல்லா இருக்கான்னு பார்த்துக்கலாம். சாஃப்ட்டு பர்ஃபெக்டாக இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தட்டினா போதுமானது. ஏன்னா எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா கோர் காயம் ஆகாமல் இருக்கிறதுக்கோசரம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லைட்டாக ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரிங் சீட்டிங் இருக்கும். கப்பில் தாங்க டைட்டாக பிடிக்கும். இந்த மாதிரி ஒயரை வளைச்சி விட்டு தட்டினீங்கன்னா அந்த கோர் தனியாக வருங்க. எங்கேயும் ஒயர் கடிக்காத மாதிரி மெல்ல கவனமாக இழுங்க, இல்லைனா ஒயர் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவுட்டரில் இருக்கிற இந்த கோரும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ வந்து இந்த பேரிங் வந்து பார்த்திங்கன்னா துரு பிடிச்சிருக்குதுங்க. இது எப்படியே கண்டினியூவாக ஓட்டினோம்னா உங்களுக்கு ராடு வந்து தேய்மானம் ஆகிடும். அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே வந்து ஒரிஜினாலிட்டி கோரே இருக்கிற ஸ்பிண்டில் மாற்றுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். இப்போ இந்த மாதிரி ஸ்பெஷலாக நான் ஒரு ராடு வளைச்சி வச்சுக்கேன். அதை வச்சு தட்டினோம்னா இந்த பேரிங் வந்துடுங்க. அல்லது உங்கள்கிட்ட இந்த பேரிங்க்கு தகுந்த மாதிரி ஒரு போல்ட்டு கரெக்டான கச்சிதமாக இருந்துச்சுன்னா வச்சு தட்டினாலும் வந்துடுங்க. கவனமாக தட்டுங்க, உடஞ்சிரும். இது 6202ன்னு சொல்லிட்டு பேரிங் நம்பருங்க. கீழே இருக்கிறது 1ஆம் நம்பர் பேரிங்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த நம்பர் நினப்பாக இல்லைன்னா கூட நீங்கள் சீலிங் ஃபேனுக்கு பழைய பேரிங் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஓரளவுக்கு க்ரீஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கங்க. இது ரப்பர் சீலுங்கிறதுனால நான் சீல் ஓப்பன் பண்ணல. லைட்டாக க்ரீஸ் மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணிட்டு பேரிங் வச்சு ப்ரெஸ் பண்ணலாம். பேரிங் எப்போயுமே அடிக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அவுட்ரு கோனில் அடிக்கணுங்க, இன்னர் கோனில் அடிக்கக்கூடாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவுட்டருக்கு தகுந்த மாதிரி ஒரு PVC ஹெவியான பைப் எடுத்து நான் வந்து ஒரு கட்டையில் தட்டுறேன், சுற்றியில் கூட இல்லைங்க. ஏன்னா இந்த பேரிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்டான ரொம்ப மெலிசான ஒரு அவுட்ரு கப்பில் இருக்குங்க. அதனால் வந்து இது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக தட்டுங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வர க்ரீஸை வெளியே பிதுங்கிட்டு வந்துடும். அதை தொடச்சி விட்டு நீங்கள் கோர் மாட்டிக்கலாம். என்னுடைய சேனலில் இந்த ஃபேன் சர்வீஸ் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, கைவினைப் பொருட்கள் செய்கிறது, PVC பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ், RO சர்வீஸ், சமையல் வீடியோஸ், மைக்ரோவேவ் ஓவன் சமையல் வீடியோஸ், PVC கைவினைப் பொருட்கள் செய்கிறது, தொட்டாங்குச்சி ஸ்பூன் செய்கிறது, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ், எலக்ட்ரானிக்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ கீழ் பேரிங் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்துருச்சுங்க. அதே ராடில் நெம்பி விட்டு 2 சைடு வச்சு இழுத்ததுனால வந்துருச்சு. மீண்டும் ஒரு தடவை அடித்து கழட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதாவது ஜாம் ஆனிச்சுன்னா எப்படி கழட்டுறதுன்னு அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேங்க. இது வந்து ஃப்ரீயாக வந்ததுனால பேரிங் மட்டும் மாற்றியாச்சு. இப்போ அதில் ஸ்ப்ரிங்கு கீழே சாப்பில் ஸ்ப்ரிங்கும் ஒரு வாசரும் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணிடலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஹோல்ஸ் கரெக்டாக சீட்டிங் ஆகிற மாதிரி திருப்பி விட்டு 3 ஸ்க்ரூவும் போட்டு மைல்டாக தைட்டிங்க. ஒரே மாதிரியாக ஒன் சைடாக ஏறிச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேரிங் சீட்டிங் இல்லாமல் ஒரு சைடாக தேயும் அல்லது ராடு தேயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சுற்றி பாருங்கள், எங்கேயோ உரசு தானே. அப்படி இல்லைனா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தங்க. இப்போ ஒயரை வந்து பார்த்திங்கன்னா மேல் சைடாக லைட்டாக ரிமூவ் பண்ணி உள் பக்கமாக இழுக்கணுங்க திருப்பி விட்டு. அல்லது ஒரு பின்னூக்கியை வளைச்சி நீங்கள் லைட்டாக இழுத்து மேல் பக்கமாக தள்ளினீங்கன்னா அந்த ஒயரை வந்து டேமேஜ் ஆகாமல் வெளியே வருங்க, இல்லைனா கட் ஆகிடும். இல்லை அல்லது கோர்லேருந்து உருவறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது கவனமாக இது மட்டும் ஒர்க் பண்ணுங்கள். சில ஃபேனில் காடி மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி பாருங்கள். இந்த கண்டினியூட்டியில் 2 லைன் எது ரொம்ப டிம்மாக எரியுதோ அது வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் லைனுங்க. பிரைட்டாக எரிகிறது எதில் எரியுதோ அது காமனாக இருக்கிறது ஃபேஸுங்க. பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டும்
பிளாக்கும் டிம்மாக எரியுதுங்க. அது ரெண்டும் வந்து கெப்பாசிட்டர் லைனு. காமனாக இருக்கிறது இந்த ஒயிட் ஒயர் தாங்க. இந்த ஒயிட் ஒயருக்கு வந்து பார்த்திங்கன்னா 240 வோல்ட் ப்ளஸ் கொடுத்துணுங்க. பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் 2, அதுவும் கெப்பாசிட்டர் ஒயரில் ஒன்று வந்து பாருங்கள். இப்போ கெப்பாசிட்டர்னு செக் பண்ணிக்கலாம். கெப்பாசிட்டர் இந்த மாதிரி சீரிஸ் லைன் கொடுத்து ஒரு நிமிஷமோ அல்லது அரை நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லா பட்டிர்னு வெடிக்கணுங்க. அப்போ தான் வந்து இந்த கெப்பாசிட்டர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் ஒயர் ஒன்றும் பிளாக் ஒயரில் ஒன்றுலையும் இந்த கெப்பாசிட்டர் முறிக்குங்க. வெள்ளை ஒயர் அப்படிங்கிறது இந்த ஒயிட் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக ப்ளஸ் அல்லது நியூட்ரல் ஏதோ ஒன்று கொடுக்கணும். ஏசியில் வேறு ஒரு லைன் கொடுக்கணும். பாருங்கள், இப்போ இதுதாங்க லைன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏசிலேருந்து ஒரு லைனை வந்து நான் ஒயிட் ஒயரில் முறிக்கிறேன். அதுதான் காமன். கெப்பாசிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கில் முறிக்கணும் ஒரு ரொட்டேஷனும் அல்லது ரெட்டில் லைன் கொடுத்திங்கன்னா அடுத்த எதிர்பக்க ரொட்டேஷனும் சுற்றுங்க. பாருங்கள், இப்போது பிளாக்கில் கொடுத்துருக்கு. இப்போ இந்த ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வாய்ஸில் சுற்றுதுங்க. அடுத்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக 240 வோல்ட்டில் கொடுத்தாச்சு. சீரிஸ் லைன்லையும் அதுலேயும் செக் பண்ணியாச்சு. இப்போ ரெட் ஒயருக்கு நம்ம நியூட்ரல் கொடுக்குறோம். ஒரு லைன் காமனாக கொடுத்துட்டு அடுத்த லைன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெட் ஒயருக்கு கொடுக்குறோம். இப்போ வந்து ரொட்டேஷன் மாறி சுற்றுங்க. இது தாங்க லைன். இந்த லைன் உங்களுக்கு தெளிவாக புரியலைன்னா கொஞ்சம் பேக் ஒயரில் போய் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். ஏன்னா ஒரு சில பேருங்களுக்கு வந்து பார்த்தா தான் புரியும், சொல்கிறது சரியாக புரியாது. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக தெரிஞ்சுடுங்க. இப்போ ஒயரில் இருக்க பிசு இல்லாமல் சுரண்டி விட்டு எல்லாமே முறுக்கி விட்டுக்குங்க. இது தாங்க வந்து பேரிங் கல்ட்டர் டூல், அதாவது ராடு வந்து பார்த்திங்கன்னா அசம்பிள் பண்ணது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் வச்சுப்பாங்க, அதில் ஈஸியாக கழட்டிக்கலாம். இப்போ உங்கள் வீட்டுடைய பொருட்கள் நீங்கள் ரெடி பண்ண இந்த மாதிரி பண்ணிட்டால் பெஸ்ட்டானது. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லைனில் ஒயிட்டும், ரெண்டாவது கெப்பாசிட்டர் லைனும் கருப்பும் கொடுத்துருங்க. மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா ரெட்டும் கெப்பாசிட்டர் ஒயரும் கொடுத்து நல்லா லூஸ் கண்டிஷன் இல்லாமல் டைட் வைங்க. இதில் தாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லோடு வரும்போது கம்மி லோடு வரும்போது தான் ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது டைட் தான் கரெக்டாக இருக்கணும். இதில் நிறைய பேர் ஃபால்ட் பண்ணி இந்த கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கெப்பாசிட்டர் அதே மாதிரி ஸ்பீடு பார்த்தலாம் கொஞ்சம், ஏன்னா இப்போ அந்த பட்டுன்னு வெடிக்கிறத வச்சு தெரிஞ்சதை விட நீங்கள் கெப்பாசிட்டர் ரன்னிங்கில் கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக இருக்குது அப்படின்னா கெப்பாசிட்டர் கூட 2.5 MFTயில் மாற்றிக்கலாங்க. இது 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் பேரிங் மாற்றிருக்குங்க. இந்த இடத்துல தான் ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணும். இப்போ ஃபேன் ரெக்கையெல்லாம் மாட்டி பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குங்க. மாட்டி பார்க்கலாம் ரன்னிங் எப்படி இருக்குன்னு. பழைய மாதிரி சவுண்ட் எதுவும் இல்லைங்க. போட்டோன்னே நல்லா பிக்கப் ஆகி ஓடுதுங்க. இது தாங்க ஃபேன் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் இதை கவனிக்க குறைவாக விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேரிங் ஜாம் ஆகி அடுத்து வந்து ராடு உங்களுக்கு எப்பயுமே ஃப்ரீயாக தான் இருக்கும். அந்த ராடு தேய்மானம் ஆகிடுச்சுன்னா அடுத்து உங்களுக்கு ஸ்பிண்டில் மாற்றுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடுங்க. அதனால் ஆரம்பத்திலே நீங்கள் பார்த்து ரெடி பண்ணிட்டா நல்ல விஷயமா இருக்குங்க. உங்களுக்கு ஃபேனுக்கும் லைஃப் நல்லா இருக்குங்க. ஏன்னா விலை ஜாஸ்தியாக போட்டு ஹேவல்ஸ் கிராம்ப்டன் கம்பெனி பிராண்டாக வாங்குறீங்க. நீங்கள் இந்த மாதிரி பாதுகாத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல யூஸாக இருக்குங்க. எண்ணெயை விட்டு ஓட்டலான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேன் கெட்டு போயிடுங்க. உடனே அதுக்கு ஆக்ஷன் எடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா. வணக்கம்.